பிரியமானவர்களே, இந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு, அதாவது தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதின முதலாம் நிருபத்தை படிக்க நாம் முயற்சி செய்து வருகிறோம். இது ஒரு பயிற்சி. இதில் நீங்களும் பங்கு பெறணும். கேள்வி கேட்கும்போது என்கிட்ட டைரெக்டாக நீங்கள் பேச முடியாட்டையும் பதில் சொல்லி பாருங்க, எழுதுங்க. இதே மாதிரி மற்றவங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இந்த இது 279 பக்கம் இருக்குது. இந்த 2 நிருபங்களும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி பவுல் எழுதினதை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை தமிழிலே நம்ம பைபிளிலே படிக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டிலே மேத்யூ சீகன்பாக் என்ற டேனிஷ் மிஷனரி தரங்கம்பாடிக்கு வந்து நம்ம மொழியை கற்றுக்கொண்டு அச்சரம் எழுதி பிரிண்ட் பண்ணி இப்போ நம்ம கையில் இதை வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்தது பவர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இதிலே பாருங்கள், நிறைய காரியம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த முதலாம் அதிகாரத்தில் இது 3வது பாடம். 1வது வசனத்தில் 3 பேர் டீம், குழுவாக விசுவாசிகளும் ஊழியரும் அவங்க ஊழியத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு படித்தோம். அதோட கூட ஒரு வார்த்தையை பார்த்தோம். 2வது வரியில் நடுவில் இருக்க வார்த்தை தேவன். அதுக்கப்புறம் பார்த்தோம் எப்படி இந்த ஒரு வார்த்தை வேற எங்கேயாவது வருதான்னு பார்க்குறது. தேவனுக்குள்ளும் தேவனாலும் தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு தேவனை எந்தெந்த வசனத்திலாம் வருது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த வசனம் என்ன எழுதி அந்த வார்த்தையை எழுதிட்டு முன்னாடி பின்னாடி இடம் விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி 8 இடங்களில் வருது. இதில் தேவனுக்குள்ளும் முதலாம் வசனத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தின வார்த்தை என்னது? பிதாவாகிய தேவனுக்குள்ளும். சரி, அடுத்து 6வது வரியில் முதல்ல தேவனாலும். அது எப்படி இருக்குது? பிதாவாகிய தேவனாலும். 2ம் ஒரே மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த 2வது முறை வரும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். இப்போ தான் வேதத்தை நல்லா, அதாவது ஆழமாக போதிக்கிறதோட ஆழமாக பார்க்குறதுக்கு உதவி செய்கிறது ரொம்ப சிறந்தது. இப்போ பாருங்கள், ஆழமாக நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்குறோம். நான் ஆழமாகவே பேசலை, மெதுவாக ஊசியில் நூல் கோக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி செய்கிறேன் கர்த்தருடைய உதவினால். பிதாவாகிய தேவன், அடுத்தது நம்முடைய பிதாவாகிய தேவன். இந்த 2ஐயும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நீங்களும் பார்க்குறீங்களா? இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உள்ளம் கொஞ்சம் கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி ஒரு சின்ன அனல் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன். அங்கே தேவனுக்குள், இங்கே தேவனாலும். இது ஒரு வாழ்த்து வசனம் அல்லது முன்னுரை போல் இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் தேவன் பிதாவாக இருக்கிறார் ஒரு வகையில். எப்படின்னா, அவர் தான் படைத்தார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார். ஃபாதர் ஆஃப் ஆல் மேன்கைண்ட்னு தேவனை பற்றி சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் நம்முடைய பிதானை எப்போ சொல்ல முடியும்னா, யோவான் 1:12 ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அது பெரிய கிருபை. ரோமர் 8 பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம்ம ஆவியோட சாட்சி கொடுக்குறாரு. இப்போ ஒரு தகப்பன் பையன் இருக்கான். அப்போ நிறையா அவர் கூட வேலை செய்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே தகப்பன் தான். ஆனால் இவர் இந்த பையனுடைய அப்பா. அது தனி உறவு. ஏன்னா அவருக்கு இவன் மகன், பையனுக்கு அவர் அப்பா. அப்படி தான் தேவனோட நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய பிதா, எங்களுடைய பிதா, நம்முடைய பிதான்னு சொல்ல முடியும். இது ஒரு நல்ல கருத்து, ஆவிக்குரிய கருத்து. அப்புறம் பாருங்கள், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு முன்பாக. இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா, தேவனுக்குள், தேவனால், தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு முன்பாக. 4ல் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். 8ல் தேவனை பற்றின உங்கள் விசுவாசம். 9ல் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா, 2ம் கேட்குறது கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கானா வேறு. தேவனுக்கு ஊழியம் செய்ய தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது.
இப்போ இந்த 9ஆம் வசனத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டால், இதில் ஒரு முக்கியமான வார்த்தை கடைசியில் இருக்குது. கடைசியில் கமா இருக்குது. 9ம் 10ம் சேர்த்து பார்க்க வேண்டிய வசனம். ஏன்னா மனம் திரும்பினதையும் அடுத்து கமா இருக்குது. இந்த 2 வசனங்களும் பிதாவாகிய தேவனை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறது. அந்த தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகளை பற்றி சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதியிருக்கிறார். இப்போ இதில் பாருங்கள், ஜீவனுள்ள மெய்யான தேவன் ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஜீவனுள்ள மெய்யான தேவன். அருமையாக இருக்குது. தேவன்னு பார்த்தா இப்போ அப்புறம் பக்கத்தில் முன்னாடி பின்னாடி இருக்க வார்த்தையை பார்த்தா ஜீவனுள்ள மெய்யான தேவன். ஒரு நல்லா இருக்குன்னா கோடு போடணும். ஆனால் அதுக்கப்புறம் அதை சொல்லி பார்க்கணும். சொல்லி ஜீவனுள்ள மெய்யான தேவன், ஜீவனுள்ள மெய்யான தேவன், ஜீவனுள்ள மெய்யான தேவன். கொஞ்சம் இடைவெளி விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவன், இந்த மாதிரி ஒரு டோன் வேரியேஷன் கொடுத்து தேவனை நம்ம அழைக்கணும், அவரை துதிக்கணும். இதை துதியாக பயன்படுத்தலாம். ஜீவனுள்ள மெய்யான தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள மெய்யான தேவனே எவ்வளவா எங்களில் அன்பு வைத்திருக்கிறீர். ஜீவனுள்ள மெய்யான தேவனே. இந்த 3 சின்ன வார்த்தைகளும் ஜெபத்தில் ஆரம்பத்தில் சொல்லலாம். ஜீவனுள்ள மெய்யான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே உம்மிடத்திலே கேட்கிறோம். முதல் வாக்கியமாக பயன்படுத்தலாம், துதியாக பயன்படுத்தலாம். ஜீவனுள்ள மெய்யான தேவன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் 1ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவன், அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவன். அதை அப்படி கொஞ்சம் வரிசைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அது முதல்ல எழுதியிருக்கு, ஊழியம் செய்வதற்கு தேவனிடத்துக்கு மனம் திரும்பணும். அடுத்த முக்கியமான வார்த்தை மனம் திரும்புகிற. அந்த வார்த்தை பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பென்சிலில் அந்த மனம் திரும்பினதை நீட்டாக அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் இந்த மாதிரி அதை பார்த்தா ஒரு கொடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மனம் திரும்பி தேவனிடத்தில் மனம் திரும்பினாங்க, விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பினாங்க. இந்த அம்புக்குரிய இந்த குறியீடை உங்கள் பைபிளில் மனம் திரும்பல் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அதை குறியிட்டு கொள்ளலாம். அப்போ உடனே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலலாம் வருது, சில இடத்துல அதிகமான இடத்துல வருது. அப்போ ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு எதற்காக தேவனத்துக்கு மனம் திரும்பினாங்கன்னா ஊழியம் செய்வதற்கு. நாமும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு எதுக்காக தேவனத்தில் மனம் திரும்பினோன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய உறவிலே உறுதிப்படுத்தும் சீஷத்துவ பணியை செய்வதற்கு நாம் மனம் திரும்பணும். நல்ல வார்த்தைகள். தேவனிடத்துக்கு மனம் திரும்பணும். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் 2ஆம் வசனத்தில். அப்புறம் 4ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா தேவனை ஸ்தோத்திரிக்க விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரிக்கணும். அதுக்கப்புறம் தேவனை பற்றி இன்னொன்று பார்க்குறோம் இன்டைரக்டாக 10ஆம் வசனத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். தேவனுக்கு மரித்தோர்ந்து எழுப்பினவர், கோபாக்கினிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறவர், அவருடைய குமாரனாய் இயேசு. இப்படி ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு விதமாக சொன்னால் தேவனிடத்தில் மனம் திரும்பணும், தேவனை விசுவாசிக்கணும், தேவனிடத்தில் நினைவு கூறணும், ஸ்தோத்திரிக்கணும், ஜெபிக்கணும். இப்படி ஒரு ஆங்கிள்லேயும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த அதிகாரத்தை திருப்பி நீங்கள் முழுவதுமாக வாய் விட்டு ஒரு முறை வாசித்து பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் பாடத்தில் முடிஞ்ச முழு அதிகாரத்தையும் வாசிக்க முயற்சி செய்வோம். என் கூட சேர்ந்து வாசிங்க. இன்றைக்கு இந்த பாடங்களை ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட கொடுத்துருக்கிறார். 2 இடத்துல பாருங்கள், 2லேயும் 3லேயும் இடைவிடாமல் இருக்கு. 2 கடைசியில் 4 ஆரம்பத்தில் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தில் இடைவிடாமல் ஜெபம்ன்றது ஒரு முக்கியமான ஆவிக்குரிய பயிற்சி. கொலோசியர் 1:9 அந்த இடைவிடாமல் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் இதே புஸ்தகம்தான் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோனில் தமிழ் பைபிள் ஆப்பில் இடைவிடாமல்னு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் அல்லது
சுவிசேஷம் அல்லது நிருபங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். பார்க்குறீங்களா ஒரு மாடல், இப்படி தான் பைபிள் படிக்கணும். ஏதோ வாஸ்தவம் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் போனோம், அப்படி அல்ல. இந்த மாதிரி உட்காந்து படிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சேர்ந்து படிக்கணும். இடைவிடாமன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. இதில் முதல் அதிகாரத்தை எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. 4 பக்கத்தில் ஒரு ரெட் ஆரோ, ஜெபத்தை குறிக்கிற வார்த்தை, விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம், இத்தனை வார்த்தைகளை பார்க்குறோம். 6வது வசனத்தில் பரிசுத்த ஆவி, அதுக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு புறா மாதிரி, ஒரு ஒயிட் ஆங்கிள் வி மாதிரி இப்படி. அப்போ எங்கெல்லாம் பரிசுத்த பற்றி வருதோ உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம், தேவனை பற்றி உள்ள வரிசையில் தேவனத்துக்கு மனம் திரும்புறது, விசுவாசிக்கிறது, இதெல்லாம் வரிசைப்படுத்தி நம்ம யோசிக்க முடியும். இந்த பாடத்தை தொடர்ந்து படிங்க. இந்த அதிகாரத்தை 2-3 தடவை கூட வாசி பாருங்கள். வாய் விட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் பேச இடைபட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை தாரும், வழி நடத்தும், தேவைகளை சந்தியும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் எப்போதும் வரலாம் ஆயத்தமா, 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா, அவர் எப்போதும் வரலாம் ஆயத்தமா, 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 ஆயத்தமா. அந்த பரனை பற்றிக்கொள்ள